உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ராகு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பார். ராகு சனி பகவான், ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் தான் பாக்யாதிபதியாகவே நிற்பார். 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் சனி பகவானாக இருக்கிறதுனால மாபெரும் வளர்ச்சிக்குரிய பாதையை வகுக்கக்கூடியவங்களே இவங்க தான் உங்களுக்கு. அப்பேற்பட்ட இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இப்போ ராகு எப்பேற்பட்ட இடத்துக்கு போகிறார்னா, அவர் உங்களுக்கு மீனத்தில் இருந்து பெயர்ச்சியாகி 5ஆம் வீட்டிற்கு வராரு. அடுத்தது 12ஆம் பாவத்தில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்துக்கு போகிறார். அப்போது இங்கே கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சியை பேசணுன்னா ஒரு இடத்த டார்கெட் பண்ணி தான் பேச முடியும். குரு அதே போல தான். இந்த வருடக்கோள்கள் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு இடத்த வச்சு பேசலாம். ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு புறம் நிற்கக்கூடிய ராகுவுக்கு 180 டிகிரியில் கேது பகவான் எதிர்முனையில் நிற்கும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு ஆப்போசிட்டான இடத்துல அவர் நிற்பார். அப்போது இந்த இடத்திற்கு தகுந்தவாறு இவர் பலன் கொடுப்பார், அந்த இடத்திற்கு தகுந்தவாறு அவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த நிலையை உங்களுக்கு கரெக்டாக பார்த்து எடுத்து சொல்லணும்னா உங்களுக்கு இந்த கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் என்னைக்கு பயிற்சி ஆகிறார்னா 2025 மே மாதம் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவங்க கன்னியிலையும் ராகு உங்களுக்கு மீனத்தில் இருப்பார். அதே 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர்களுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்திற்கு கேது பகவான் வந்துடுவார், உங்களுக்கு கும்பத்திற்கு ராகு பகவான் வந்துடுவார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு ஹைலைட் லாபஸ்தானத்தில் ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறார். பட் ராகு உங்களுக்கு இத்தனை நாளாக 6ஆம் வீட்டில் பலமான ரீதியில் நின்றவர் இப்போ 5ஆம் இடத்திற்கு வரார். அப்போ துலாம் ராசிக்கு பாசிட்டிவ் யார்? குரு பகவான் பாசிட்டிவாக இருக்கார். 9இல் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லலாம். அதை விட உங்களுக்கு ஹை கிளாஸ் இத்தனை நாளாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அவர் 6ஆம் இடத்திற்கு போயிருக்கார். அப்போ 6ஆம் இடம் உங்களுக்கு மாபெரும் பலமான பலம் பெற்ற ஒரு இடம் அது. அப்போ அந்த இடத்துல சனி பகவான் நிற்கிறதுனால் உங்களுடைய ஒரு பலமான அமைவுகளை அவர் உருவாக்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புறம் கேது பாசிட்டிவ் கொடுத்தாலும் ராகு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த இடம், உங்களுடைய ஆசைகள், ஆழ்ந்த சிந்தனைகள், நீங்கள் யார் மேலே அதிக அளவில் பாசம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சங்கடங்களை உருவாக்கக்கூடிய நிலை இது. கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் அது கொடுத்துட்டு தான் உங்களுக்கு இருந்தார். பிள்ளைகளாலேயும் இனம் புரியாத பிரச்சனைகள், எதை தீர்க்க முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்கி எதை நீங்கள் போல்டாக இறங்கி செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்கள் கடந்த இது ஒரு 2.5 வருஷம் அதற்கு முன்னதாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய லக்னம் ப்ளஸ் 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே உங்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாத்தையும் நீங்கள் போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. ஃபஸ்ட் கிளாஸாக அதை முடிக்கணுன்ற ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பால் ரிஸ்க் எடுப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் ஆரம்பித்து 1 வருடத்திற்குள் ஒரு நல்ல முயற்சிகளுக்கு உண்டான பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். எந்த அளவு க்ரோத் கிடைச்சதோ, எந்த அளவுக்கு ஹை லெவலுக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே பார்த்தா சடனாக டவுன் உருவாகி அதை விட்டு வெளியில் வரவும் முடியாமல், மெயின்டைன் பண்ணவும் முடியாமல், தொழில் ரீதியில் மாபெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுவும் வேலையில் நிரந்தரமாக ஒரு இடத்துல நிற்க முடியாமல் இடமாற்றங்கள்,
பிடிக்காத இடத்துல வேலை செய்யக்கூடிய நிலைமை, தன்னை விட கெப்பாசிட்டி இல்லாதவங்க, தகுதி இல்லாதவங்க பார்த்தா உங்களை ஓவர்டேக் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய நிலைமை. ஆனால் ரொம்ப நாள் உண்மையாக உழைச்சி பாடுபட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தும் அதனால் மன உளைச்சலை அடைஞ்சது தான் மிச்சமே தவிர மனசில் எந்த ரீதியிலையுமே ஒரு நிம்மதி சந்தோஷத்தை அடைய முடியாத அளவுக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. வரவு செலவு ₹1 இன்னைக்கு உருவாக்கும்னு நினச்ச போய் நீங்கள் சம்பாதிக்கிற ₹10 பத்தாமல் இன்னும் ₹10 கடன் வாங்கி கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமையும் பார்த்தா ஏதோ 50,000 1 லட்சம் கடன் வாங்கின மாதிரி இருந்ததுங்க. இன்னைக்கு பார்த்தா இது எங்கேயோ இருக்குது, இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இதுலேருந்து எப்படி நான் டவுன் பண்ணி என்னுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுடைய பிரச்சனைகள் நம்பி ஒரு பக்கம் ஏமாற்றங்களும், உங்களோட இருந்தவங்க யாரும் உங்களுக்கு கை கொடுக்கல, சுயநலத்தை கருதி உங்களுடைய வளர்ச்சியை டவுன் ஆகக்கூடிய நிலைமையும் ப்ளஸ் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமையும் உருவானதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. டோட்டலாகவே நிம்மதி சந்தோஷம் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்தது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியலன்ற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகள், உங்களை விட உங்களுக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையும், உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையும் உருவாயிடுமோன்ற ஒரு பயம் இதற்கு முன்னாடி இருந்த இந்த கிரக சூழல்கள் அப்படியே உங்களை கொண்டு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு சனி பகவான், எந்த சனி பகவான் ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனியை நின்று உங்களை பலவிதமான பாதிப்புகளை ஆளாக்கினாரோ அந்த சனி பகவானால் உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, பிடிச்சவங்களை பிரிஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளானீங்களோ, அதே சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து அந்த வழிவேதனைகளை கொடுத்து கடந்த 5 வருஷமாகவே இந்த சனி பகவானுடைய நிலை ஓப்பனாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்கள் யாருக்குமே சிறப்பில்லை. நீங்கள் நல்ல தெய்வ வழிபாடுகளும் சரி, அதே நேரத்தில் ஆன்மீக விஷயங்களிலும் சரி, சமுதாய ரீதியில் இருக்கக்கூடிய பொது பணியிலையும் சரி நிறைய இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள் செய்தும் கூட அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கல. எத்தனையோ இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறீங்க, எத்தனையோ பேருக்கு கொடுத்து உதவுறீங்க, பார்த்த இடத்துல எல்லாம் மற்றவங்களுக்கு பக்கபலமாக நின்று பல வேலைகள் முடிச்சு கொடுத்து நீங்கள் காட்டின வழியில் போனவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, கை கொடுத்து தூக்கி விட்டவங்க உயர்தர நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் கடந்த இந்த பெயர்ச்சிகளாலேயும் இந்த கிரக நிலைகளாலேயும் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க. பட் உங்களுடைய அந்த பட்ட பாடுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ இந்த ராகு 5இல் நிற்கிறாரே, நம்மளை காயப்படுத்திடுவாரோ? ஏன்னா நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த அளவுக்கு இதை நான் அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு புறம் கேது பகவான் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்காரு. கேது பகவான் டாப்ல அதாவது எப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே லாபத்தை கொடுக்குற இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் எதில் இறங்கினாலும் லாபத்தை சந்திக்கக்கூடிய நிலை இந்த வரக்கூடிய 1.5 வருஷம், இந்த மே 19 இருந்து 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும். அப்போ கேதுவால் பெரிய லெவலில் லாபத்தை அடைகிறீங்க. எப்போ தொழில் ரீதியில் நீங்கள் போட்ட முதலீடு லாபத்தை கொடுக்க போகுது, கொடுத்த பணம் கைக்கு வரல நினைச்சது உங்களை வந்து அடைய போகுது. அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகளும் சுபகாரியங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது கேது பகவானால் ஒரு பக்கம் நல்லது நடக்குது. பட் ராகு 5ஆம் வீட்டில் வந்து நிற்கிறது கண்டிப்பாக பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் கல்வி படிப்பு ரீதியிலையும் ப்ளஸ் அவங்களுடைய வாழ்க்கை ஆல்ரெடி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்தை திருமணம் செஞ்சு ஆகுதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், எந்த தப்பும் செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலைகள், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய பவர் இந்த ராகுக்கு இருக்குது. என்ன நான் இப்படி சொல்கிறேன், தயவு செய்து நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கை தான். அப்போது ஒரு புறம் ராகுவால் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். 3வது நபர்களால் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் போட்டு நீங்கள் எதையோ சொல்லி கடைசியில் அது எங்கேயோ போய் முடிஞ்சு அதனால் பெரிய லெவலில் மன உளைச்சலும் குடும்ப ரீதியில் திருமணமாய் கொஞ்ச நாள்லேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை. அதுவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் நம்ம
நம்ம மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமான்ற அளவுக்கெல்லாம் காரணமே இல்லாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த நிலைகள் எல்லாமே ஒரு புறம். மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது ராகுவால் இந்த சூழல் உருவாகுன்ற நிலைமை ஒரு புறம் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல போய் நின்றுட்டார். அப்போ 100% ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைகள் இருந்தாலும் முன் எச்சரிக்கையால் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துருவார். எப்பேற்பட்ட சிக்கலையும் சரி செய்யக்கூடிய மன பலத்தை உங்களுக்கு கொடுத்துட போவார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சத்ரு சம்மந்தப்பட்ட இடம், கடன் சுமைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும். இந்த ராகு இந்த சனிங்க இருந்ததுனால கேது பகவான் விரயத்தில் இருந்தார் இல்லையா, ஆன்லைன் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நிறைய நஷ்டங்களை சந்திச்சு குடும்பமே இன்னைக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்தாலையும் பிரச்சனை விட்டு வெளியில் வர முடியாது, எல்லாத்தையும் நான் இழந்து தவிக்கிறேன், மீண்டும் எனக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குமான்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 12இல் இருந்த கேது இப்போ 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ இவர் லாபத்தை கொடுக்கிற இடத்துக்கு வந்துட்டார். விரயத்தில் இருந்து லாபத்துக்கு வந்தாச்சு. பட் ராகுவான பிரச்சனை இருக்கு. சற்று கவனமோட செயல்படுங்க. வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் சற்று எச்சரிக்கையுடன் இறங்க. அதுலேயும் பிள்ளைகள் விஷயங்களில், ஏன்னா நீங்கள் சொக்க தங்க மாதிரி உங்கள் பிள்ளையை பெற்றிருப்பீங்க, அவங்கள வளர்த்துருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கம், அதே நேரத்தில் நல்ல தகுதி, நல்ல திறமை, நல்ல ஆற்றல் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்து இப்பேற்பட்ட எல்லா அமைவுகள் இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சில பிரச்சனைகளாக நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய பவர் இதற்கு உண்டு. பட் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பலமும் ஒரு புறம் சனி கொடுப்பார். மறுபுறத்தில் 9இல் இருக்கக்கூடிய குரு பகவானால் சகல சௌபாகியங்களும் உங்களை அடையும். எல்லா விதத்திற்கும் வழிகள் பிறக்கும், வழிகள் உருவாகும். குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அடி மனசை, அதாவது இங்கிருந்து அடி வயிறு வரைக்கும் பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ஜவ்வு எலும்பு சார்ந்த விஷயங்கள் நரம்பு வரைக்கும் பாதிக்கும். அதில் சற்று கவனத்துடன் இருங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனியும் பஞ்சம சனியினால் தூக்கமின்மையும் அலைச்சலும் மன உளைச்சலால் உடல் ரீதியில் இந்த பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகியிருக்கும். கவலைகள் வேண்டாம். அதே 6ஆம் வீட்டிற்கு சனி போனதுனால இது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் 100% சக்ஸஸ் அடைவீங்க. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி ஸ்ட்ராங்கு, குரு ஸ்ட்ராங், ப்ளஸ் கேது பகவானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ராகு மட்டும்தான் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய நிலை. அதற்காக தான் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நானாச்சேன்னு சொல்கிறது, அது மட்டும் அல்ல, அகலக்கால் வச்சு நம்மளால் இவ்வளோதான் முடியும், பட் இவ்வளோ கடன் வாங்கியாவது அதை செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். முடிஞ்சால் முடியும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. ரொம்ப ஹெவிலோடு எல்லாம் எடுக்காதீங்க. கடவுளுடைய அனுகிரகம் ஒரு புறம் இருக்குது. இருக்கிற விஷயத்தையே ஸ்ட்ராங் பண்ணி அடுத்து கொண்டு போனீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. யார் யாரெல்லாம் உங்களை அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்ப ரீதியில் கணவன் மனைவி உறவு ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும். சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் முக்கியம். அதை கொண்டு உங்களுடைய பலன்கள் மாறுபடும். அதற்கு உங்கள் ஜனன ஜாதகம் அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எப்படி இருக்குது, இந்த குரு சனி இந்த கிரகங்கள் எல்லாம் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்கன்றது அவசியம். அந்த பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். நாளுக்கு கீழே வந்தால் டவுன் ஆகிடும், நாளுக்கு மேலே வந்தால் டாப் லெவலில் வேலை செய்யும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.